ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஜனநாயகன் மூவியை போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறாங்களே. பட் இதனால எத்தனை பேர்த்தோடைய மணி, டைம் எல்லாமே பாதிச்சிருக்கும். ஸோ இந்த ஒரு படத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக எத்தனை பேர் ஸ்கூலும் சரி, காலேஜும் சரி, ஒர்க்கும் சரி, அவங்களோட மணி இது எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணி, நீங்கள் கேட்கலாம் லீவ் போட்டு போகிற அளவுக்கு அது பெரிய படமா அப்படின்ட்டு. அவங்க டை ஹார்ட் ஃபேன், அது அவங்களுடைய விருப்பம். திருப்பி தர முடியாத டைமிங்கை வந்து மேனேஜ் பண்ணி அந்த ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம போஸ்ட்பான் பண்ணோம்னா அமௌண்ட் திருப்பி கொடுத்துடலாம், காம்பன்சேட் பண்ணிடலாம். பட் அந்த டைம் நம்மளால திருப்பி கொடுக்க முடியுமா? அவங்க போட்ட அந்த ஷெட்யூல் என்ன வருது? ஸோ இதனால் படத்துக்கு வர பிஸ்னஸ் என்ன வருது? ஸோ ஒரு பெரிய லாஸ் அங்கே இருக்குது. சிலர் நாளைக்கு லீவ் எடுத்திருப்பாங்க ஆஃபீஸில் சொல்லிட்டு. ஸோ இப்போ மூவியை போஸ்ட்பான் பண்ணால் அதே நாள் திரும்ப லீவ் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ லீவ் எடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து டிக்கெட் மைனஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டே பார்க்கணுன்ற அந்த ஒரு தவிப்பு, ஸோ இது வந்து யார் காம்பன்சேட் பண்ணுவா? சிபிஎஃப்சி வந்து இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்குமா? இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கெல்லாம் நஷ்டஈடு கொடுப்பாங்களா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சர்டிஃபிகேட் இல்லாமல் யாருமே ப்ரீ அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு டேட் வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா டேட் வைக்கிறதுக்குள்ளேயே கொடுத்துருக்கணும். இது ரெண்டும் இல்லாமல் கவர்மெண்ட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே இல்லாமல் சும்மா ஒரு லூப்பில் சுற்றி இருக்க மாதிரி ஒரு சட்டமைப்பை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காசு இல்லாதவங்ககிட்ட தான் வேலை செய்யறதை தவிர காசு இருக்கவங்ககிட்ட வேலை செய்யறதில்ல. ஒருத்தனை பாயிண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா தான் இந்த சட்டங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதே தவிர யூஸ்வலாகவே இந்த சட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியறதில்ல. ஒரு பிரச்சனை பண்ணணும் ஒருத்தனை அப்படின்னா தான் அந்த சட்டத்தையே நேர்மையாக எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோ லாக் பண்ணும் அப்படின்ட்டு. ஏன்னா 199 பேர் ஃப்ரீயாக விட்டுறாங்க. சரி அப்படின்ட்டு நம்மளும் போகும்போது நம்மகிட்ட தான் லைசன்ஸ் கேட்குது. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா. இதனால் பாதிக்கப்பட்ட ஃபேன்ஸ்க்கு என்னோட வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிச்சயமாக நம்ம வந்து கூடிய சீக்கிரம் ஒரு புது டேட்டில் நிச்சயமாக அந்த ஃபைனல் லாஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ சப்ஸ்கிரைப் டு ஷா வைப்ஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.